ஹே ஹலோங்க இன்னைக்கு நம்ம தேங்கோட ஃபிஷர் தான் பார்க்க போகிறோம் நான் என் போன பாட்டு இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா தேங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பான். அவனை ரொம்ப நாள் கழித்து பார்த்ததோ அண்ட் இப்போ தான் அவர் ரியலைஸும் பண்ணியிருந்திருப்பான் தான் எவ்வளோ அந்த பிள்ளைய லவ் பண்ணுறோம் அவன் மேலே எவ்வளோ அப்சஸ்டாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அதோட அந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கண்டினியூ த பார்ட் 9. ஐயோ, என்னால் சந்தோஷத்தை கட்டுப்படுத்தவே முடியலடா மச்சான். டேய், எனக்கு குதிக்கணும்டா, வானத்தில் பறக்கணும்டா. டேய், ஃப்ளைட்டை புக் பண்ணுங்கடா, பறந்துட்டு வருவோம். டேய், வாய மூடுறா, ஏன்டா தூங்க விடாமல் புலம்பிகிட்டே இருக்க. ஏதோ 2 வாரம் கழிச்சு அந்த பிள்ளைய பார்த்துட்டியான், அதுக்கேண்டா இப்படி குதிக்கிற? டேய், 2 வாரம்டா. 2 வாரங்கிறது 200 வருஷத்துக்கு சமம். ஐயோ, பைத்தியம் ஆயிட்டானே. டே ஜிமுனா, அவனை பாடுறா. நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைடா, நீயே சமாளிச்சுக்கோ. மிதிச்சிருவேன் நான், என் ஒழுங்கு எழுந்து அவனை சமாளி. உயிரை வாங்குறான் பாரு. 200 வருஷம் 300 வருஷம் இரிட்டேட் பண்ணுறான்டா. டேய், என்னடா வேணும் உனக்கு? என்ன வேணும்? எனக்கு அந்த புள்ள தான் மச்சான் வேணும். ஐயோ, சரிடா, நாளைக்கு காலேஜ் வருவாள்ல, பார்த்துக்கோ. ஒருவேளை வரலண்ணா, உங்கள் அப்பாவுக்கு தான் வீட்டு அட்ரஸ் தெரியும்ல, உங்கள் அப்பாட்ட கிட்டே போய்க்கலாமா? போயிடலாம் படுப்படு. டேய், ஆனால் எனக்கு அந்த வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸில் அவள் எவ்வளோ அழகாக இருந்தா. மேக்கப் போட தெரியாதான்டா அவளுக்கு. மேக்கப்பு போட தெரியாதான், அவங்க அம்மா போட்டு விட்டுச்சான். அவள் பார்த்துக்கோ எந்த அளவுக்கு யாழ் இன்னசென்ட்டுன்னு. மேக்கப் கூட போட தெரிலனா கொடுத்து வச்சவன் நான். ஐயையோ, நான் எந்த ஜென்மத்தில் பாம்புனேன்னு தெரியலையே. இவனுக்கு ஃப்ரெண்டாக வந்து பிறந்து என் உயிரை வாங்குதானே அப்படின்னு ஜிம்முனு ஜங்கு தலையில் கை வச்சுட்டு பார்த்துட்ருக்காங்க. ஆனால் தேங்காய் அவன் ஒரே வானத்தில் மிதக்கிற மாதிரி தான் உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். டேய், சிரிச்சது போதும்டா. உங்கள் அம்மா ஆல்ரெடி 2 வாட்டி வந்து எட்டி பார்த்துட்டாங்கடா. ஏன் எதுக்கு என் பையன் எப்படி சிரிக்கிறான், எதுக்கு என் பையன் எப்படி சிரிக்கிறான்னு. அடுத்த வாட்டி வந்தாங்கன்னா என்ன தான்டா திட்டுவாங்க, எதுக்குடா சிரிக்கிறான்னு. உங்கள் பையன் பைத்தியமாயிட்டான்னு என்ன சொல்லவா முடியும்? முடியாதுல்ல. படுறா தம்பி, படு அப்படின்னு அவனை ஒரு வழியாக தூங்க வச்சுட்டாங்க. மறுநாள் காலையில் காலேஜுக்கு அப்படியே டிப் டாப்பாக ரெடி ஆகி காலேஜ் வாசலே ஊற்று பார்த்துட்ருக்கான். மச்சான், பேசாமல் காலேஜுக்கு வாட்ச்மேன்லாம் இல்லையா, நீ ஒன்று போய் இருந்துக்கிறேடா வாட்ச்மேனா? என்ன காமெடி பண்ணுறியா? வாயை மூடு, வாயை உடச்சிடுவேன். இந்த மட்டும் நல்லா பேசும் அப்படின்னு எல்லாம் ஒன்று நின்றுட்டுருக்கும்போது வாயனா பாட்டுக்கு ரெடியாகி காலேஜுக்கு தான் வந்துட்டுருக்கா. அவங்க அம்மாவா, சரி போ, ஏதோ அந்த தேங்க்ஸ் சொன்னா, நீ ரொம்ப நல்ல பொண்ணு, காலேஜ் நல்லா அமைதியாக தான் இருக்கேன்னு, அதை நம்பி உன்னை விடுறேன். ஆனால் உன்னை பற்றி அவன் நிறைய பாசிட்டிவாகவும் சொன்னான் அப்படின்னு சொல்லும்போது எனக்கா பரவாயில்லே, பையன் அந்த அளவுக்கு சொல்லியிருக்கானா அப்படின்னு தோணுது. தேங்க் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வருது. இதை கிக்கி பார்த்துட்டு, என்ன அந்த அண்ணனை பற்றி பேசினதும் ஓ உதட்டில் சின்னதாக சிரிப்பு தெரியுதே, என்ன இழுத்த கசையாவா? சிக்கி, இப்படி பேசாத, நான் எத்தனை படி சொல்லியிருக்கேன், வாயை மூடு, இப்போல்லாம் பேசக்கூடாது. நீ சின்ன குழந்தை மாதிரி பேசு. நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், புரியுதா? 7th ஸ்டாண்டர்ட். உன்னை விட எனக்கு எல்லாமே தெளிவாக புரியும். புரிஞ்சுட்டாலும் பொடியங்கிட்டு. நீ ஃபஸ்ட்டு ஒழுங்காக காலேஜுக்கு ட்ரெஸ்ஸை போடு, சரியா? ட்ரெஸ் பண்ணிவிட்டு அழகா போ. அப்போ தான் அந்த தேங்கண்ணே சும்மா உன்னையே சுற்றி வருவாங்க. இப்படி கோமாளி மாதிரி போனால் சி நீ விளையா பண்ணணும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. எனக்கு தெரியும், நீ முதல் வாயை மூடு அப்படின்னு 2 பேரும் காரில் வந்து ஏறுறாங்க. அவங்க அப்பாவும் ட்ராப் பண்ணிட்டு போயிட்டார் வாயனை. அப்படியே காலேஜுக்குள்ளே வரல, அதுக்குள்ளே தேங்காய் இங்கே வா, பால் பாக்கெட் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றான். வாயனுக்கு அவன் சத்தம் கேட்டதும் கூப்பிட்டுட்டாரா அப்படின்னு. சொல்லுங்கள் சீனியர். என்ன நேற்று ஏதோ பெரிய ஏதோ சினிமா ஸ்டார் மாதிரி மாடலாக வந்த, இன்றைக்கி என்ன உனத்தையும் காணும்? பழையபடி என்ன அப்படின்னு கேட்குறா. என்ன எப்படி கேட்குறா? நீ மச்சான் அப்படின்றான். என்னடா மச்சான் ஏதோ ஒரு மாதிரி பண்ணுறாடா. என்ன பண்ணா ஏச்சி நீ நினைக்கிற மாதிரில ஒரு மாதிரி ஏதோ வாய்ஸ் மாத்துறாடா. ஐயோ, இவன் மட்டசாமி கேள்றப்படா, வாய்ஸ் போ, உனக்கு என்ன சொல்லி அவனுக்கு நல்லா பேசல போ, இருடா ஆறா அப்படின்னு மறுபடியும் வந்து நான் ஓரா பேசுகிறேன். நான் பேசவே இல்லையே, வாய மூடிட்டு தானே நிற்கிறேன். சரி சட்டைங்க. என்ன சட்டை? என் ஷர்ட்டுங்கடி வீட்டில் இருக்கு. வீட்டில் தட்டி வச்சுட்டு வந்த, எடுத்துகிட்டு வரணும்னு சொன்னோம்ல, மறந்துட்டியா? ஏன் மறந்த? தெரியல, மறந்துட்டேன். வீட்டில் இருக்கு. துவைச்சியா? துவைக்கலை. ஏன் துவைக்கலை? நீங்கள் தானே சொன்னீங்க துவைக்கக்கூடாதுன்னு, அதான் துவைக்கலை. சரி ஓ. ஏய், சொல்லுங்கள்.
இன்னைக்கு பால் பாக்கெட் வாங்க வருவியா? தெரியல. வந்தாலும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஜங்குக்காச்சி ஜிம் தேங்க்கா அப்படியே சந்தோஷமா இருக்கு. அப்படியே குதிக்குது குதிச்சு. மச்சான் எப்படி 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 மச்சான் எப்படி? ஐயோ! கேவலமா பண்றானே. நல்லா இருக்கு மச்சான் நல்லா இருக்கு. டேய் ஆ சூப்பரா இருக்கு மச்சான் சூப்பரா இருக்கு. உன் பொருத்தமா உன் பொருத்தமா பக்காவா இருக்குடா. எங்களோட தானே பைத்தியமாகுற நீ அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருக்கானுங்க. ஸோ வாயின் கிளாஸ்ல வந்து உட்காந்துட்டா. கிளாஸும் நடந்துட்டுருக்கு. அப்போ என்னன்னா அங்கேருந்து பெஞ்சு தூக்கிட்டு வரானுங்க. சிட்டிங் பெஞ்சு தூக்கிட்டு வராங்க. வாயின் பார்க்குறா. இப்போ எதுக்கு நம்ம கிளாஸ்மேட் இதெல்லாம் தூக்கிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தா, தேங்க அப்படியே அந்த பெஞ்சில் உட்காந்துட்டு அப்படியே கன்னத்தில் கை வச்சுட்டு வாயினையே பார்த்துட்ருக்கான். அவனோட கிளாஸுக்கு போகாமல். வாயினா ஷாக் ஆகி, இல்லையா இல்லையா என்னடி கொஞ்சம் அங்கே பாரு. ஐயோ தேங்க்ஸ் சீனியரா. எவா இவரடி இப்படி உட்காந்துருக்கான். அதாண்டி நானும் கேட்குறேன். எதுக்கு இப்படி உட்காந்துருக்காரு? வேற எதுக்கு? உன்னை பார்க்குறதுக்கு தான். என்ன பார்க்குறதுக்கா? அதுக்கெலாம் இருக்காது. ஏ லூசு உனக்கு என்ன கண்ணு தெரியாதா? அங்கே பாரு அவர் உன்னையே தான் வச்சுக்கணாங்க பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொன்னதும் ஜங்குக்கா. ஏண்டா அவளை பார்க்குறதுக்கு நம்ம கிளாஸ்லேருந்து பெஞ்செல்லாம் தூக்கிட்டு வந்து இங்கே போட்டு உட்காந்து பார்த்துட்ருக்கியடா. கிளாஸுக்கு வாடா. நான் வரலடா. எனக்கு இங்கே உட்காதாண்டா சந்தோஷமாக இருக்குது. அதெல்லாம் நல்லா இல்லை நீயே போய்க்கோ. ஐயோ பைத்தியமாகவே ஆயிட்டான் போலையே அப்படின்னு ஜங்குக்கு ஜிம்முன்னு இவனை விட்டுட்டு எப்படி போகிறதுன்னா அவனுங்களும் அங்கே உட்காந்து தூங்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் தேங்க் தூங்காமல் அப்படியே வாயினையே தான் பார்த்துட்ருக்கான். வாயினும் கிளாஸ் முடிஞ்சு இன்ட்ரோல் விட்டது வேகமாக வெளில வந்து, இப்போ எதுக்கு சீனியர் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க? உங்கள் கிளாஸுக்கு போக வேண்டியதானே? நான் கிளாஸுக்கு போவேன், இல்லை கிரவுண்டில் போய் உட்காருவேன், இல்லை எங்கேனாலும் உட்காருவேன். உனக்கு என்னடி உன் வேலையை பார்த்துட்டு போ. என்ன பார்க்க தானே வந்தீங்க? தெரியுதுல்ல இப்போ என்ன விளக்க நீ கேட்குற? அதான் தெரியுதுல்ல பின்னாடி சுற்றுறேன் லவ் பண்ணுறேன்னு. அக்செப்ட் பண்ணிட்டு போனேன். என்ன செத்தா போயிட போகிற? அதெல்லாம் நல்லா பார்த்துப்பேன். பார்த்துப்பீங்களா? பார்த்துப்பேன். உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் வாங்க. தனியாக பேசணுமா? அந்த வரேன் அப்படின்னு ஜங்குக்கிட்ட மச்சான் தனியாக பேசணுமா போயிட்டு வர அப்படின்ட்டு போகிறான். ஜங்குக்கா கொடுத்து வச்சோம்டா நீ அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். இங்கே வாயினா நேராக ஒரு ரூம் கூப்பிட்டு வந்து ரெடி பேசணும் என்ன பர்சனலாக பேசணுமா அப்படின்னு கிட்டே கிஸ் பண்ண மாதிரி வந்ததும் வாயினை அப்படியே அவனை தள்ளி விட்றா. அவன் கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு. ஏய் எது கழுகுற? நான் என்ன பண்ணேன்? என்ன ஒன்றுமே பண்ணல. நீ தானே கூப்பிட்ட அதானே வந்தேன். வந்தது நான் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தனா? எதுவுமே பண்ணல. பேசாமல் தான் நிற்கிறேன். எது கழுகுற? என்ன மயிறு கழுகுற? அழுகாத எனக்கு டென்ஷன் ஆகுது அழுகாத. இங்கே பாருங்கள் நான் ஒரு ட்ரக் அடிக்ட் புரியுதா? நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது ஒரு புள்ளியாக இருந்திருக்கேன். ஒரு ட்ரக் அடிக்ட். அண்ட் என்னால் ஒரு பொண்ணு செத்துருக்கா புரியுதா? என்னால் ஒரு பொண்ணு செத்துருக்கா. என் ஃபேமிலியே என்னால் அசிங்கப்பட்டிருக்கு. போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து கேவலப்பட்டிருக்கு. எங்கள் அப்பா லஞ்சம் கொடுத்தேன்னு வெளியே கூப்பிட்டு வந்தார். எல்லாம் என்னை ட்ரக் கேஸில் உள்ளே போட்டு எங்கேயோ கூப்பிட்டு போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கொலை வேறு பண்ணியிருக்காங்க. என்ன ஜெயிலில் தூக்கி போட்டு தூக்கு தண்டனை கூட கொடுத்துருப்பாங்க. நான் எல்லோரும் ஜெயிலில் இருக்க வேண்டியவன் எங்கே வந்திருக்கேன். உங்களுக்கு புரியுதில்ல நான் எவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருக்கேன்னு. இவ்வளோ கெட்டவ நான், அவ்வளோ பெரிய கெட்டவ நான். என்னை நீங்கள் லவ் பண்ணுறீங்களா? நான் உங்களுக்கு இன்னும் வேணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதும் இல்லை எனக்கு புரியல. என்ன சொல்கிற? எனக்கு புரியல. என்ன சொல்கிறேனே உங்களுக்கு புரியல. அப்புறம் எப்படி நான் லவ் பண்ணுறேன் நீங்கள் சொல்கிறீங்க? இல்லைடி எனக்கு புரியலை. நீ ஒரு ட்ரக் அடிக்ட், நீ ஒரு கொலகாரி இருந்துட்டு போ. அதுக்கு எதுக்கு நான் உன்னை லவ் பண்ணக்கூடாது? எனக்கு உன்னை தானடி பிடிச்சிருக்கு. நீ கெட்டவளாக இருந்தால் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இல்லை நீ கெட்டவன்னு சொல்கிறியே எனக்கு புரியல. அப்படி நீ பாவம் பண்ண. இங்கே பாரு நீ ஒன்றுமே பண்ணலை புரியுதா? சந்தர்ப்ப சூழ்நிலை அண்ட் சுச்சுவேஷன் நீ இப்படி மாறிட்ட அவ்வளோதான். இதுக்கு எதுக்கு நான் அவனை லவ் பண்ணக்கூடாது? இதை தான் நேற்று உங்கள் அம்மா சொன்னாங்களே. நேற்று உங்கள் அம்மா சொன்னதுக்கப்புறமும் தானே வந்து சொன்னேன் ஐ லவ் யூன்னு. இப்போ நான் சொல்கிறேன் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ புரியுதா? நான் ஒன்று மட்டும்தான் பண்ணுறேன். இது வரைக்கும் நான் எந்த பொண்ணுக்கிட்ட இப்படி பேசுனது கிடையாது. எனக்கே கேவலமாக தான் இருக்குது. ஒரு பொண்ணுக்கிட்ட போய் இவ்வளோ வலிகிறமே இவ்வளோ கேவலமாக பேசுகிறமேன்னு. ஆனால் அது நீ அப்படின்னு நினைக்கும்போது சத்தியமாக சொல்ல எனக்கு அசிங்கமாலாம் இல்லை. எனக்கு உன்னை தான் பிடிச்சிருக்கு. உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை பார்த்ததுலேருந்து நான் அப்படியே அப்சஸ்டாக தெரிஞ்சிட்ருக்கேன். ஐ லைக் யூ மோர் புரியுதா? எனக்கு உன்னை தான் பிடிச்சிருக்கு. எல்லாத்து வாயை மூடு. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அவ்வளோதான். எவ்வளோ எதுவும் பேசக்கூடாது அப்படின்ட்டு வாயினை பிடிச்சி கிஸ் பண்ணுறான். வாயினுமே அவனை தடுக்கலை, அவனை அடிக்கலை, எதுவுமே பண்ணல.
அவளும் கிஸ்ஸு மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுறாளா, இல்லை லவ் அக்செப்ட் பண்ணுறாளான்னு தெரியல. கிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், "என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறியா? அக்செப்ட் பண்ணிக்கிறியா? கிஸ் பண்ணும்போது ஒன்றுமே பண்ணல. அப்போ அக்செப்ட் தானே பண்ணுற?" அப்படின்னு கேட்டதும் அவள் எந்த ஒரு பதிலும் சொல்லாமல், "தள்ளுங்க, நான் போய் பண்ணு வாங்கிக்கணும்" அப்படின்ட்டு போகிறா. சோத்து முட்டை லவ்வை சொல்லிட்டு போகிறாளா பாரு பைத்தியக்காரி அப்படின்னு. அப்படியே நேராக வாங்கிக்கிட்டு வந்து வாயின் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். "எங்கே போகிறீங்க? கையை விடுங்க, வா" அப்படின்னு அவளை இழுத்துட்டு போய் அவனே அவளுக்கு பண்ணி எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறான். வாயினை உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்கா. நல்லா தின்னு அப்படின்னு அவளே தான் ரசித்து பார்த்துட்டு இருக்கான். வாயினும் அப்படியே சிரிச்சுட்டே கிளாஸுக்கு போயிட்டா. கிளாஸ் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு எல்லார் ஃபோனுக்கும் மெசேஜ் வருது. என்னன்னு பார்த்தா, வாயில் ஒரு ட்ரக் அடிக்ட், அவளால் ஒரு பொண்ணு இறந்துருக்கா, ஆனால் ஸ்கூலில் ஒரு பெரிய புள்ளியாக இருந்திருக்கா அப்படின்னு காலேஜ் குரூப்பில் எல்லாருக்கும் மெசேஜ் சென்ட் ஆகிட்டுருக்கு. வாயினுக்கு இதை பார்த்தது அப்படியே நெஞ்சே வெடிக்கிற மாதிரி வந்துடுச்சு. அப்படியே சுற்றி எல்லாரையும் பார்க்குறாங்க. எல்லோரும் வாயினை தான் பார்க்குறாங்க. ஏன் ஸ்டாஃப்க்குமே தெரிஞ்சிச்சு. அவங்க இத்தனை நாள் வாயினை ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க போல். இப்போ வாயின் இப்படிப்பட்ட பொண்ணுன்னு தெரிஞ்சதும் அவங்களே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. வாயினுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. இதெல்லாம் எப்படி இவங்களுக்குலாம் தெரியும்? எனக்கு தெரியல இல்லையா? இவங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு எனக்கு சுத்தமாக புரியலை. நீங்கள் பாரு, இந்த காலேஜில் வேறு யாருக்கும் தெரிஞ்சா சொல்லு, வேறு யாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சதா? தேங்க்கு தெரியும். ஒருவேளை அவர் தான் எல்லாருக்கும் சொல்லியிருப்பாரா அப்படின்னு நேராக தேங்கிட்ட தான் போகிறா. போய், நீங்கள் தானே எல்லாத்தையும் சொன்னீங்க. அதான் சொன்னல, எப்படி நீங்கள் இதெல்லாம் சொல்லலாம்? இதான் நீங்கள் லவ் பண்ணுற லட்சணமா? என்னடி பேசுகிற பைத்தியக்காரி? என்ன பேசிகிட்டு இருக்க? எனக்கு ஒன்றும் புரியல. தெளிவாக பேசு. என்னத்தை தெளிவாக பேசணும்? இல்லை என்னத்தை தெளிவாக பேசணும்னு கேட்குறேன். அதை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லி தானே சொன்னேன். நான் ஒரு ட்ரக் கொலகாரின்னு எல்லார்ட்டையும் சொல்லிட்டீங்க. ஏதோ எனக்கு பிரச்சனையே இல்லை, லவ் யூ டைலாக்லாம் பேசுனீங்க. நான் கூட ஒரு செகண்ட் இதெல்லாம் உண்மை தான் அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டேன். பட் எவ்ரிதிங் இஸ் ஃபேக். ஐ நோ தட் எவ்ரிதிங் இஸ் ஃபேக். ஏமாற்றிட்டீங்கல்ல, எப்படி எல்லாருக்கும் சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அண்ட் காலேஜில் இருக்க எல்லோரும் வாரம் ஒரு மாதிரி புள்ளி பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் அந்த சீனியர் கேர்ள்ஸ்லாம் சும்மாவே வாரம் புள்ளி பண்ணுவாங்க. இது தெரிஞ்சதும், "ஹே கொலகாரி, இங்கே வா, இந்த ட்ரக் இருக்குது, குடிக்கிறியா அப்படின்னு சொல்லி எல்லோரும் டீஸ் பண்ணுறாங்க. வாயினால் அங்கே இருக்கவே முடியல. பேக் எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு தான் ஓடிட்டுருக்கா. பின்னாடியே ஓடி வரான். பட் அவனால் வாயினை கேட்ச் பண்ண முடியல. வாயின் அப்படியே வீட்டுக்கு தான் நேராக போயிட்டா. அப்படியே பைத்தி முடிக்கிற மாதிரி இருக்குது. டேய் ஜிம்மன் சவுக்கு, இங்கே வாங்கடா, நம்ம 3 பேரை தவிர இது யாருக்குமே தெரியாது. யார் லீக் பண்ணா அப்படின்னு கத்திட்டு இருக்கும்போது தான் எப்படியோ ஒரு வழியாக யார் லீக் பண்ணா அப்படின்னு அந்த ஐடியை கண்டுபிடிச்சி அது ஐபி அட்ரஸ் கண்டுபிடிச்சா. அது வேறு யாரும் இல்லை, சீனியர் கேர்ள்ஸில் ஒருத்தி இருப்பா. அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இப்போ ஒன் ஃப்ரெண்ட் சுற்றுறதால காண்டாகி அவள் தான் எல்லாத்தையும் லீக் பண்ணியிருப்பாள். அவளுக்கு இது எப்படி தெரியும்னா, வாயின் ரூமுக்கு கூட்டு போயிருப்பாள். கூட்டு போய் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாள். ஸோ ஆக்சுவலாக அந்த ரூம்குள்ளே அவள் தூங்கிட்டு இருந்திருப்பா. அவள் இருந்தது தெரிஞ்சிருக்காது, வாயினுக்கும் தெரிஞ்சிருக்காது. அவள் தான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கா. ஸோ தெரிஞ்சதும் கோவம் வருது. அப்படியே அவளை பிடிச்சி மிரட்டி உருட்டி திட்டி என்னென்னமோ பண்ணுறான். பட் அந்த பொண்ணா, இங்கே பாரு, நான் இது எல்லாத்தையும் பண்ணதுக்கான காரணம் நீ வேணும் தான். ஆனால் நீ என்னையே இப்படி போட்டு விற்கிற? இங்கே பாரு, நீ என்ன தான் செஞ்சாலும் எனக்கு ஒன்றும் பிடிக்காது. நீ 2 வருஷமாக இப்படி சுற்றிட்டு தான் இருக்க. நான் திரும்பி கூட பார்க்கல. ஆனால் வாயன், அவளை ஒரு 2 நிமிஷம் கூட நான் பார்த்துருக்க மாட்டேன். பார்த்து அடுத்த செகண்டே அவள் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு அவள் தான், அவள் மட்டும்தான் வேணும். ஒழுங்க முடியாத இது இதில் டெலிட் பண்ணு அப்படின்னு சொல்லி அவள் ஃபோனை வாங்கி அவனே டெலிட் பண்ணி விட்டுட்டு வாயன் இதை பற்றி அவட்ட பேசிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுறான். ஒரு வாரமாக வெயிட் பண்ணுறான். அவன் காலேஜ் வரல. சரின்னு இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலான்னு கிட்டத்தட்ட 2 மாதம் வெயிட் பண்ணுறான். வாயன் காலேஜுக்கே வரல. எக்ஸாம் டைம் வந்துடுச்சு. ஸோ எக்ஸாம் டைம் மார்னிங் ஈவினிங் மத்தியானமே போயிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் வாயனும் எக்ஸாம் டைமுக்கு மட்டும்தான் காலேஜுக்கே வரா. ஸோ இன்றைக்கி எக்ஸாமுக்குறதுனால காலேஜுக்கு வரா. எல்லோரும் அவளையே பார்க்குற மாதிரி இருக்குது. கிட்டே போய் பேசுகிறான். ஆனால் வாயின் நிற்க கூட மாட்டிக்கிறா. பால் பாக்கெட்னு கத்திக்கிட்டே இருக்கான். ஆனால் வாயின் எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் அவள் பாட்டுக்கு எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிறா. ப்ரொஃபஸரே ஒரு மாதிரியாக தான் வாயினை பார்க்குறாங்க. வாயினும் எதுவும் பேசாமல் அவளும் எக்ஸாம் எழுதுறா. சரி எக்ஸாம் முடியட்டும் அப்படி தான் வெயிட் பண்ணுறான். எக்ஸாம்லாம் முடிஞ்சு கடைசி எக்ஸாம். வாயினை எக்ஸாம் எழுதிட்டு வெளில வரா. அப்படியே அவளோட கையை பிடிச்சி இழுத்துட்டு நேராக ஆடிட்டோரியத்துக்கு தான் கூப்பிட்டு போயிட்டுருக்கான். வாயினா, என்ன பண்ணுறீங்க? கையை விடுங்க, நான் வீட்டுக்கு போகணும், கையை விடுங்க. ஒத்திக்கிட்டு வான்னு சொன்னேன், புரியுதா? வாயை மூடிட்டு வா, இல்லை அவ்வளோதான் அப்படின்றான். வாயனும் அப்படியே அமைதியாக வரா, எதுவும் பேசாமல். ஆடிட்டோரியம் பார்த்தா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொஃபஸர் எல்லாருமே அங்கே தான் உட்காந்துருக்காங்க. வாயன் அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு, எங்கே எதுக்கு கூப்பிட்டு வந்தீங்க? ஏன் எல்லோரும் இருக்காங்க? ஏதோ கேவலமாக பண்ண போகிறீங்கன்னு தெரியுது, விடுங்க, எனக்கு தெரியும் நீங்கள் தான் பண்ணீங்கன்னு. ஏய், ஆமாம் நான் தான் பண்ணேன், என்ன பொத்தி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மயக்க வாங்கி
என்ன உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த வாயின் ஒரு ட்ரக் அடிக்ட்டு கொலகாரின்னு உங்கள் எல்லார் ஃபோனுக்கும் ஒரு மெசேஜ் வந்திருக்கும்ல. அதெல்லாம் உண்மை தான். ஆனால் அதெல்லாம் ஒரு காலத்தில் அவள் சந்தர்ப்ப சூழ்நிலை அது பண்ணது. சேரக்கூடாதுன்னு கூட சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் தப்பான வழி காட்டினதால தான் அவள் அப்படி ஆனால் இப்போ அவள் திருந்தி தான் வந்திருக்கா. அந்த பொண்ணு செத்ததுக்கு காரணம் இல்லை, இவள் ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டதுக்கு ஒரு காரணம் இல்லை. அந்த வயசில் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறாங்க நம்மளும் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஆர்வம் வரும், ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ண தோணும். அதை தான் வாயினும் பண்ணான். அந்த பொண்ணு அதிகமாக ட்ரக்ஸ் எடுத்து செத்து போயிட்டானா அதுக்கு எப்படி இவள் காரணமாக இருக்க முடியும்? ஸோ இவன் மேலே எந்த தப்பு இல்லை. அண்ட் இப்போ இவள் கம்ப்ளீட்டாக திருந்திருக்கா அப்படின்னு தேங்க் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.